ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நாங்கள் வந்துட்டு என்னென்னா ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த யூடியூப் சேனலுக்காக நாங்கள் இது ரொம்ப போராடிட்டோம். ஏன்டா ஆரம்பிக்கிற அளவுக்கு என் மனம் அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ஏன் தான் சேனல் ஆரம்பிக்கிறோமோன்னு தோணுச்சு. என்னடா இவன் இவ்வளோ மன அழுத்தமாக பேசுகிறானேன்னு யோசிக்கலாம். நேற்று ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான்னா ஒரு பேர் வேணும். இந்த சேனலுக்கு இந்த பேர் வேணும் அப்படின்ற ஒரு நான் இவனுங்கிட்ட மெசேஜ் போட்டேன். என்ன டேய் ஒரு 4 பேர் சொல்லுங்கடா, இல்லை 2 பேர் சொல்லுங்கள், அதை செலக்ட் பண்ணி ஓட் பண்ணி அதில் எது ஒன்று வருதோ அதை வந்து நம்ம போட்டுக்கிட்டேன். நான் சொல்லிவிட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்துச்சு. சரி பார்க்கலான்னு வந்துட்டேன். சரி அப்புறமா ஏதாவது பண்ணியிருக்கானுங்களா, எதாவது போட்டிருக்கானுங்களா, எதனா உருப்படி ஏதாவது இருக்குதா போய் பார்க்கலான்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தேன். ஒரு செகண்ட் ஏன்டா நான் வாட்ஸ்அப்பில் வந்தேன், ஏன்டா வாட்ஸ்அப் நான் க்ரியேட் பண்ணவளுக்குன்னு நினச்சிட்டேன். அப்படி பண்ணி வச்சேன் நான். என்னான்னு போய் பார்த்தா, பார்த்துட்டு போ, என்ன பார்த்துட்டு போ அப்படின்னு போய் பார்த்தா சேனல் பேர் பார்த்துட்டு போ. அண்ணன் ஒரு பிளேட்டு, சேனல் பேர் அண்ணன் ஒரு பிளேட்டு. அடுத்த பேர் சொன்னானுங்க. அங்கே தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப், சரி நம்ம சேனல் தான் பார்த்து சப்ஸ்கிரைப் சொல்ல போகிறானுங்க. பார்த்தா சேனல் பேரே சப்ஸ்கிரைப். ஒரு மாதிரி புதுசாக இருக்குமே. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அவனுங்க டேய் என்னடா இப்படி பேசுகிற, இதெல்லாம் போட்டால் ட்ரெண்டிங்காக இருக்கடா, புதுசாக இருக்கும்டாடா, இதெல்லாம் பார்க்குற இவ்வளோ பேர் பார்க்க வராங்க தெரியுமா. எது பார்த்துட்டு போடான்னு சொல்கிற ஒரு சேனலை பார்த்துட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்துட்டு போக முடியாதுங்க, ட்ரோல் பண்ணிட்டு வேணா போவானுங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தானுங்க. ஆக்சுவலி நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருந்தேன். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணி நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொண்டு வந்தானுங்க. இவனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீ பிளான் பண்ணிட்டுக்கிறானுங்க போல, எனக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கலான்னு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. பார்த்தீங்க, பார்த்து நல்லா சிரிச்சிங்களா? இனிமேல் வரப்போகிற எபிசோட்ஸும் அதே மாதிரி தான் இருக்கிறோம் நம்புகிறேன். எங்களால் முடிஞ்ச ஒரு ஃபன்னு அது மாத்திரம் சப்ஸ்கிரைப்னு சொல்லக்கூட முடியல.